வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபொழுது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபொழுது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், சிபிஐ-எம்எல் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்றபொழுது போலீசார் அவர்களை நேரு வீதி கேண்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியது. நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன், அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இல்ல, அதாவது நீங்க லாபம் ஏற்ற துறைன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் இந்த கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல இந்த துறையில நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நஷ்டம் எல்லாமே இன்னைக்கு நம்முடைய பொதுமக்கள் மேல, இந்த அரசாங்கத்து மேலதான் எல்லாமே வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லாபம் கூட பாத்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் இங்க நம்ம கரண்ட் வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் பணம் கட்ட முடியாமலாம் நிற்குது. இன்னும் நிறைய கோடி கடன் நிலுவையில் இருக்கு. இப்போ அதெல்லாம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. என்ன பழைய அரசாங்கங்கள் செய்த அந்த அரசின் காரணமாக இதெல்லாமே நிற்குது. பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சியங்கள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். அரியூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் அமிர்தீன். இவர் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி, தம்புநாயக்கர் வீதி சந்திப்பில் பேக் கடை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் 15 ஸ்கூல் பேக் வேண்டும் எனவும் 1 மணி நேரம் கழித்து கடைக்கு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி ஆர்டர் கொடுத்தார். பேக் வாங்குவதற்கான பணத்தை ஏடிஎம் மிஷினில்
கையில் எடுத்தவர் அமிர்தின் ஸ்கூட்டரை வாங்கி சென்ற நிலையில் மர்ம நபர் மாயமானார். இது தொடர்பாக அமிர்தின் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது கள்ளக்குறிச்சி விஜயபுரத்தை சேர்ந்த செக்யூரிட்டி டேனியல் பாபு என்பவர் ஸ்கூட்டரை திருடி சென்றது தெரியவந்தது. போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து ஸ்கூட்டரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே டேனியல் பாபு ஸ்கூட்டரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த மாதம் மழலையர் வகுப்பு ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆசிரியரை நியமிக்காமல் கல்வித்துறை காலம் கடத்தி வந்த நிலையில் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து உடனடியாக ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். ஆனால் இதுவரை ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழலையர் வகுப்பு ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது. இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் கண்ணன் மேல் மருவத்தூர் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார். கடந்த 31ஆம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு சேலம் அருகே உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு திரும்ப வந்தபொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் 4 சவரன் தங்க சங்கிலி திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைமையில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் பிசிஎஸ் அதிகாரிகள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என கூறியும் முதலமைச்சரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகம் லோக ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொது நல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த புளிச்சம்பள்ளம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2000ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் செந்தமிழ் செல்வன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் துரைசாமி, பேராசிரியர் கலைச்செல்வம் தலைமையில் 60 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பள்ளியில் நடைபெற்ற முதல் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 24 வருடங்கள் கழித்து தன் குடும்பத்துடன் சந்தித்ததில் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மின்சார மணி வழங்கப்பட்டது. பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்கால் அருகே பனை விதைகள் நடும் பணியினை லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்கால் அருகே பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தனசுந்தரம்பாள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் தொடர்பாக பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் குறித்து பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மஸ்ஜூர் ரஹ்மான் பள்ளிவாசலில் மாவட்ட நிர்வாகிகள் ஷாகுல்
அஹ்மீத், ஹபீப் ஜலால் மற்றும் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சகோ தாவூத் கைசர் கலந்து கொண்டு பிற மத சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில்களை வழங்கினார். மேலும் கிளை நிர்வாகிகள் சம்சுதீன், ஹசன், ஃபஜில் ரஹ்மான், ரஃபிக், முஃபின் மற்றும் ஷேக் ஃபரீத் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்று மத அன்பர்களுக்கு திருக்குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பிற மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முத்தியால்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி செயலாளர் பழனிசாமி, இளைஞர் அணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தோடேட்சிய தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்ப்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொது மக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் கூட்டாக புதுவை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபொழுது அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பேக் ஆர்டர் கொடுப்பதாக கூறி நூதன முறையில் ஸ்கூட்டரை திருடி சென்ற தமிழக ஆசாமியை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.